என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு, அதாவது கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளும் போட்டு உடல் இளைக்கிறதுக்காக ரொம்ப கைகண்ட பிரபல்யமான எல்லாரும் அனுபவபூர்வமாக செஞ்ச ஒரு கஞ்சி காய்ச்ச போகிறோம். இது அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் உங்கள் வெயிட் லாஸ், அதாவது உடல் எடை குறையும், நல்லாவே குறையும், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எடையை போட்டு பார்த்துக்குங்க. இந்த கஞ்சியை செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு 15 நாளைக்கு அப்புறம் ஒரு வெயிட் போடுங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் வெயிட்டை செக் பண்ணுங்கள். இந்த வெயிட்டை செக் பண்ணும்போது நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கு நல்ல அனுபவபூர்வமாக தெரியும். அந்த கஞ்சி செய்ய போகிறோம். அந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம் வாங்க. கருப்பு கவுனி அரிசி. கவுனி அரிசின்னு கேட்டால் யாரும் கொடுப்பாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லா பெரிய கடைகள்லேயும் கிடைக்கும். இது பர்மா கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. இதிலே கார அரிசின்னு கருப்பாக வரும், அது இல்லை. இது கருப்பு கவுனி அரிசி. இது மிளகு, ஓமம், ஜீரகம், கொள்ளு பயிறு, உடம்பு இளைக்கிற சொல்லுவாங்கள்ல அந்த கொள்ளு பயிறு, உப்பு. இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். இதை செய்யும்போது இதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஒரு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ரொம்ப தீ வந்து மினிமமாக, அதாவது ஃப்ளேம் ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. தீ மிதமாக எரியணும். மிதமாக வச்சுட்டு இப்போ ஒரு வானொலி, அடிகனமான ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். இந்த கப்பில் 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி, இந்த கப்பில் அளவு எடுத்துருக்கேன். 1 கப்பு போட்டுக்குவோம். தீ மிதமான தீயில் தான் இருக்குது. நம்ம அப்படியே இதை பொறுமையாக வறுத்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லா அரிசி நல்லா பொரிஞ்சு, இந்த பாருங்கள் அதோட கருப்பு கலர் போய் ஊட ஊட வெள்ளை 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 வெள்ளையாக பொரியறதுடைய ஆரம்பமாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு, ஆனால் கருகலை. அரிசி நல்லா அந்த கருப்பு கவுனி அரிசி கலர் போய் பொரிஞ்சு 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 வந்துருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா. அப்போ பொரிஞ்சிருச்சு. இந்த அளவு வறுத்தா போதுமானது. இந்த சின்ன டீஸ்பூனில் 2 ஸ்பூன் ஓமம், அதே சின்ன டீஸ்பூனில் ஜீரகம், 2 டீஸ்பூன் ஜீரகம், அதே 2 டீஸ்பூன் மிளகு. மிளகு குறைவாக போட்டுங்க, அதுக்கு ஜாஸ்தி போட்டுறாதீங்க, காரம் ஜாஸ்தியாக இருக்கும். தீ ரொம்ப மிதமான தீயில் தான் வச்சு வறுக்கிறோம். எந்த ஒரு பொருள் வறுக்கும் போதும் தீ ரொம்ப மிதமாக இருக்கணும், ஸ்லோவாக தான் வறுக்கணும். அப்போ பொருள் எதுவும் கருகாது. நம்ம செய்யக்கூடிய எந்த பதார்த்தமாக இருந்தாலும் அது நல்ல சுவையை கொடுக்கும். கருகிடுச்சுன்னா அது வேறு மாதிரி மாறிடும். 2 நிமிஷம் இருந்துச்சு, வறுபட்டுருச்சு, நம்ம போட்டுருவோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி 1 கப் எடுத்தோம். இப்போ நம்ம கொள்ளு, இது ஒரு முக்கியமான பொருள் உடல் இளைப்புக்கு. இது ஒரு முக்கியமான பொருள். அது கொள்ளு, அந்த கொள்ளு வந்து 1/2 கப்பு. இதையும் நம்ம கருகாமல் பார்த்து வறுத்துக்கிறோம். இப்போ கொள்ளு நல்லா வறுபட்டு நல்லா வறுத்த வாடை கமகமண்டு வருது. நல்லா பாருங்கள், வெடித்து டப் டப்புன்னு வெடித்து நல்லா வறுத்த வாடை வருது. இப்போ இதையும் எடுத்து ஆற போட்டுக்கலாம். இந்த வறுத்தேன் இல்லையா, கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, ஜீரகம், ஓமம், மிளகு, அதை ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் பொடியாக அரைக்கணும். A few moments later.
இப்போ நம்ம கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, ஜீரகம், ஓமம், மிளகு போட்டதை அரைச்சிட்டு வந்தாச்சு. குறன்னு ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு குறன்னு அரைச்சா போதும். பத்திரமா எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கணும். இது வரும் ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு வரும். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு இதிலேருந்து நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன், 1 ஸ்பூனு பாருங்கள், ஃபுல்லாக டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுட்டு இதில் நல்ல தண்ணி, பச்சை தண்ணி தான், சுடு தண்ணியில் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கெட்டி இல்லாமல், கெட்டிப்படாமல் நல்லா கரைச்சிக்குங்க. நல்லா கரைச்சிங்க, கட்டி இல்லாமல், கட்டிப்படக்கூடாது. இந்த கஞ்சிக்கு தேவையான நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. அதுவும் இதில் கரையட்டும். அப்படியே கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கஞ்சி காற்ற போகிறோம், அது அடி பிடிக்கும். அடி பிடிக்கிறதுனால கஞ்சி காய்ச்சறதுக்கு தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றுனதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கரைச்சி வச்சதை, கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிடுவோம். இப்போ அப்படியே நம்ம கைவிடாமல் சும்மா அப்படியே ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கொள்ளு பயிரையும் நம்ம கருப்பு கவுனி அரிசியும் குறன்னு அரைச்சிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு, ஏன்னா நம்ம மாவை அரைக்கலை, குறன்னு அரைச்சிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் வேகிற அளவுக்கு பொறுமையாக அப்படியே தீயை மிதமான தீயில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இது தேவையான இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. நம்ம மாவு அரைச்ச கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, ஓமம், ஜீரகம், மிளகு போட்டு அரைச்சதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். அந்த 2 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த பாருங்கள், இந்த செம்பில் 1.5 செம்பு, அதாவது கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். லிட்டரில் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர், இந்த செம்பில் அளவு பார்த்தீங்கன்னா 1.5 செம்பு தண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு கஞ்சி பதத்துக்கு வரும், இல்லைன்னா கெட்டியாயிரும். இப்போ இந்த 2 ஸ்பூன் மாவுக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றுனதுக்கு இவ்வளோ கஞ்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 4 கிளாஸு நல்லா தாராளமாக 4 கிளாஸ் சாப்பிட்லாம். டீயை ஆஃப் பண்ணியாச்சு. கஞ்சி நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இதை அப்படியே சூடு தணிகிற வரைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் நல்லா உள்ள வேகாதெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அழகான அருமையான முறையில் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஒரு நல்ல ஒரு கஞ்சி. இந்த கஞ்சி உடல் எடை ஜாஸ்தியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எடையை குறைக்கிறதுக்காக ஒரு 15 நாளையிலேயே ஓரளவுக்கு மாற்றம் தெரியும். ஒரு மாதம் கழித்து மறுபடியும் எடை பாருங்கள். 15 நாள்லேயே ஒரு வாட்டி எடை போட்டு பாருங்கள். 2 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு 4 கிலோ 5 கிலோ குறையும். அதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இதை காலையில் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் நல்லா ஒரு 2 கிளாஸ், நல்லா தாராளமாக 2 கிளாஸ் குடிச்சிருங்க. இதே இந்த உப்பு போட்டு செஞ்சுருக்கோம். நம்ம உப்பு போட்டு பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை இதில் மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரையோடு சாப்பிடுங்க. அருமையான ஒரு கஞ்சி, எல்லாருக்கும் பிடித்தமான உடல் ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். சின்ன 6 மாதம் 1 வருஷம் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள், அந்த குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு தீத்துறாங்களோ அது மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி 1 வருஷத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு, 1 வருஷத்துக்கு மேற்பட்ட உள்ள கை குழந்தைகளுக்கு கூட இது நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் கஞ்சி. இது செய்கிறதும் ரொம்ப எளிமையான ஒரு பொருள். அந்த கவுனி அரிசி எல்லா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கும். இந்த பர்மா கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, கருப்பு கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி எல்லோரும் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லாரும் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.